வேலை. பட் இவர் வந்து நம்ம கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து நல்லா பேசுகிறாரு ஆங்கிலம், கொஞ்சம் எஜுகேட்டட். பட் இவரை வந்து கொஞ்சம் படித்தவங்களை ஆஃபீஸில் வச்சு வேலை வாங்குவாங்க. அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க. இவரை போலீஸ்கார மாதிரி ஆக்கிட்டாங்க. 25 வருஷம் இருக்காங்கன்னா கைதிங்களை யாரும் உள்ளே போயிட்டாங்க. யாரும் தெரியல. செக்யூரிட்டி கார்டு பார்த்தா பனி சீட்டு போடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க சாயந்தரம் ஆனோடனே பார்ப்பாங்க. ஜெயிலர் வருவார், இங்கே உட்காந்துருவார். யார் இவர்கிட்ட கேட்பாரு, யார் வேலை வேலை கொடுத்தா என்ன வேலை கம்ப்ளீட் ஆச்சு கேட்பாரு. இவர் உடனே சொல்லுவார், இந்த 4 வேலை செஞ்சாங்க, இந்த வேலை செய்யற தனிமைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. உடனே சாயந்தரம் ஆனோடனே இந்த மாதிரி சாட்டை அடி கொடுக்கறதுக்காக ஒரு இரும்பில் வச்சு அப்படியே வச்சு கட்டிடுறது. கீழையும் கட்டிடுவாங்க, மேலேயும் கட்டிடுவாங்க. கட்டிட்டு நம்ம சுதந்திர போட்ட தியாகியில உட்கார வச்சு காமிக்கிறது. அதாவது வேலை கம்ப்ளீட் பண்ணாங்களாம் பயமுறுத்துறது. நெக்ஸ்ட் டே யாராச்சும் இந்த மாதிரி செய்யலைன்னா அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு காலையெல்லாம் அப்படியே பூட்டிடுவாங்க, நட்டு வச்சு பூட்டிடுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இடுப்பில் வச்சு ஒரு கவர் வச்சு கட்டிடுவாங்க. மேலே கவர், கீழே இடுப்பில் பெல்ட் போட்டு கட்டிடுவாங்க. அசையக்கூடாது. டாக்டர் இங்கே நிற்பார். அவர் சொல்லுவார் பனிஷ்மெண்ட் எப்போ அவர் விடுவான். அவர் பல்ஸு தெரியும், அவருக்கு எவ்வளோ அடிக்கணும்னு தெரியும். அவர் சொன்னால் தான் இவர் விடுவார். இவர் வந்து போலீஸ்கார் மாதிரி நம்ம இந்தியனை வச்சு வேலை செய்கிறாங்க. டோட்டலி சடுல ஜெயிலில் கட்டினது இந்தியன்ஸ், வேலை செய்கிறவங்க இந்தியன்ஸ், கிச்சனில் வேலை செய்கிறவங்க இந்தியன், எல்லாம் நம்ம சுதந்திரம் போட்ட தியாகியை வச்சு தான் வேலையே வாங்குறாங்க. அடுத்தது